அந்த படத்தை பார்த்து முடிவு பண்ணக்கூடிய ஒரு குழுவில் இருப்பவர் திடீர்னு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி லீவ் போட்டாரு. அதனால அடுத்த காட்சி 15 நாள் கழிச்சு ஆட்டோமேட்டிக்கா அடுத்த ஆள் வந்துருவாங்க. அது நடக்கல, போன வாரம் நடக்கல. அது பர்பஸ்ஃபுல்லா அதை டிலே பண்ணணும். விஜய்க்கு அந்த படம் வந்து அவருக்கு சாதகமா ஆயிடக்கூடாது அப்படின்னு பிஜேபி நினைக்குதா இல்லை? அதெல்லாம் நினைக்கவே இல்லை. நீங்க ஜனநாயகன் படத்துக்கு தேவையான ரெக்கார்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணாலே இந்நேரம் ரிவிஷன் போர்டு த்ரூ பண்ணிடும். இவங்க பண்ணாமல் இருக்காங்க. ஃபஸ்ட்டு தே ஷுட் கம்ப்ளை வித் த ரிக்குவயர்மெண்ட்ஸு. அதை பண்ணாங்கன்னா எல்லாமே சாத்தியம்தான். அதே மாதிரி சிபிஐ என்கொயரி, நீங்கள் அவங்களே என்கொயரி, சிபிஐ என்கொயரி வேணும், உச்சநீதிமன்றத்தில் தனி நீதிபதி என்கொயரி வேணும்ன்ட்டு இவங்களே தான் கேட்டாங்க. உச்சநீதிமன்றம் கொடுத்த சிபிஐ என்கொயரி ஆர்டர் அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா அவங்களே எதிர்த்து இன்னொரு பெட்டிஷன் போட்டிருக்கலாம். அவங்க சரின்னு ஒத்துக்கிட்டு சிபிஐ என்கொயரிக்கு ஒத்துக்கிட்டு ப்ரெசென்ட் ஆக ஆரம்பித்தாங்க. இப்போ சமன் வந்து விட்னஸாக வந்து சமன் கொடுத்து அவங்கள என்கொயரி பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது. காரணம் இவங்க தான் வந்து அலிகேஷன் தமிழ்நாடு காவல்துறை மேலே இவங்க தான் அலிகேஷன் வைக்கிறாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் மேலேயும் அலிகேஷன் வைக்கிறாங்க, மந்திரிங்க மேலேயும் அலிகேஷன் வைக்கிறாங்க. மால் ப்ராக்டிஸ் இருக்குது, அதில் ஏதோ கான்ஸ்பிரசி இருக்குது, அந்த தியரியெல்லாம் சொல்கிறது வந்து விஜய் தரப்பு. அப்படி சொல்கிறதால அதை பற்றின என்கொயரியை இவங்க ப்ராப்பராக அதுக்குண்டான மெட்டீரியலை சிபிஐட்ட ப்ரொடியூஸ் பண்ணோம். அப்போ தான் வந்து அவங்க அதில் நியாயம் கிடைக்கும். ஆகையால் அவங்க சமன் பண்ணுறதுல அர்த்தம் இருக்குது, நியாயம் இருக்குது. தே ஷுட் பி பார்ட்டிசிபேட்டிவ் இன் த ப்ராசஸ். அதில் கார்னர் பண்ணி சிக்க வைக்கணும், அவர் ஏதோ இல்லை குற்றவாளி மாதிரி ஆக்கணும், அவர் அதில் கரை படிய வைக்கணும், அவருடைய அரசியல் எதிர்காலத்தில் முடக்கணும் அப்படின்லாம் பிஜேபி அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. சிபிஐ என்கொயரிங்கிறது அது கிடையவே கிடையாது. சிபிஐ பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த ப்ராப்பரான என்கொயரியை வந்து இப்போ ஒரு வேளை ஃபார் எக்ஸாம்பிள் விஜய் என்கொயரியே பண்ணலன்னு வைங்களேன், இவங்க போய் சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்லுவாங்க? அந்த பெட்டிஷனுக்கே காரணம் நான் தான், அந்த தனிநபர் நீதிபதி வேணும், சிபிஐ என்கொயரி வேணும்னு கேட்டதே நாங்கள் தான். அப்படி இருக்கும்பொழுது எங்களையே என்கொயர் பண்ணலை, எங்கள் ஸ்டேட்மெண்ட்டை வாங்கவே இல்லை அப்படின்னு அதையும் குற்றச்சாட்டாக போடுவாங்க இல்லையா? அந்த இடத்துல சிபிஐ மேலே ஒரு பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதனால சிபிஐ தன்னோட வேலையை கடமையை சரியாக செய்யும். அதுக்கு இவங்க உடன்படணும். அந்த இன்வெஸ்டிகேஷன் ப்ராப்பராக போனாதான் உண்மை என்னங்கிறது வெளிவரும். அங்கே ஏதாவது தவறுகள் நடந்திருந்தால் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு சிபிஐங்கிறது ஒரு சரியான தளம். விஜய்க்கு அந்த தளம் வந்து அதை கரெக்டாக அவர் பயன்படுத்தி அங்கே தவறுகள் நடந்திருந்தால் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணால் எல்லா வகையிலையும் அந்த அன்னைக்கு நடந்த அந்த மரணங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கும்.